ஸ்டார்ட் பண்ணேன். ஹாய் கைஸ், வெல்கம் டு கலாட்டா வித் அபி விஷி ரிஷி சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மரிமலை நகருக்கு வந்திருக்கோம். அங்கே வந்து திரு முருகன் கோவில், திருக்கல்யாண முருகன் கோவில் அங்கே இருக்குது. அது வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் கண்டிப்பாக கல்யாணம் ஆகுமா. நீங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த கோவில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கல்யாணம் ஆகாதவங்களாம் கண்டிப்பாக இங்கே வந்து வேண்டிக்குங்க, கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். போட்டேன் இப்போ முருகன் கோயில் இப்போ நம்ம பாதி மலை ஏறி வந்துட்டோம். அடுத்தது இன்னும் மலை இருக்குது, சுற்றி பாருங்க. அந்த மலை மேலே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த முருகன் பேர் வந்து கல்யாணம் ஆகிறதுக்குன்னே இந்த முருகரை வந்து பண்ணியிருக்காங்க. எங்கள் தம்பிக்கு இங்கே தான் கல்யாணம் ஆச்சு. செம்மையாக இருக்குதா பேக்ரவுண்டு? இங்கே இந்த சாமி ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கலாட்டா வித் அபி விஷி ரிஷி சேனல். நம்ம மலை மேலே கோவில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அங்கே வந்து இவங்க தான் வந்து எல்லா பூசாரி எல்லா வேலையும் இவங்க தான் பார்க்குறாங்க போல். ஆனால் கோவில் மூடிட்டாங்க, என்னால் முருகரை காட்ட முடியல. இருந்தாலும் நான் சுற்றி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் முருகர் கோவிலுடைய மலை உச்சிக்கு வந்திருக்கோம், சன்னிதானத்தாண்ட. ஆனால் சன்னிதானம் வந்து இப்போது மூடி இருக்காங்க, டைம் ஆகிடுச்சின்னு. அதனால் நான் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் முருகர் இருக்கிற சன்னதி. மாமா இந்த முருகரை காட்டு. மூடி இருக்காங்க. கோவில் மூடிட்டாங்க, இருந்தாலும் ஒரு பூசாரி வந்து எங்களுக்கு மாலை கொடுத்தாங்க. நீங்கள் வந்துட்டீங்க, நான் முருகரோட பக்தர், நீங்கள் இந்த மாலையை அடிச்சுக்கோங்கன்ட்டாங்க. இருந்தாலும் முருகரே வந்து கொடுத்த மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. வாங்க, இங்கே முருகர் இருக்கார், இவரை பார்க்கலாம் நம்ம. அப்போ இந்த சன்னிதானத்திலே வந்து முருகர், ஆஞ்சநேயர் எல்லாருமே இருக்காராம். இது வந்து பெரிய மலை. இந்த சைடு வந்து முருகர் மட்டும் இருக்காரு. கல்யாண பெருமாள் முருகரான் இவர். நம்ம வந்து இப்போ இந்த சைடு வந்து முருகர் மட்டும் இருக்குது, கல்யாண பெருமாள் முருகரான் அவர் பேர். அதனால நம்ம முருகரை பார்த்தாச்சு. இந்த சைடு ஆஞ்சநேயர், பெருமாள் எல்லா சாமியும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த சைடு போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்து அனுமான் சன்னதி. பார்த்தீங்கன்னா இது சந்தோஷி மாதா சன்னதி பாருங்க. ஆனால் எல்லா சன்னிதானமும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது ஓப்பன் இருக்கும்போது நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம். இந்த சந்தோஷி மாதா சன்னதின்றது வந்து வட இந்தியர்கள்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்ற அம்மன் இது. அதனால் வடநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போவாங்களாம். இங்கே இருக்கிற ஒரு தக்கார் சொல்கிறாரு, சொல்லுங்கள். இப்போ நான் சொன்னால் வேறு விஷயம் ஆளுங்க. இது வந்து கோவிந்த வெங்கடேச பெருமாள் சன்னதி பாருங்கள். ஆனால் எல்லா சன்னதியும் மூடி தான் இருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். வாங்க, இதுக்குள்ளே பெருமாள் கொஞ்சம் தெரியுது பாருங்க. டோர் வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக தெரியுது. இந்த கோவில் வந்து 40 வருஷமாக இருக்கான். இந்த கோவிலோட மலை மேலே இருந்து பார்த்தோம்னா மறைமலை நகர் மொத்தமும் தெரியும் பாருங்கள்.
மறைமலை நகர் வியூ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே அற்புதமாக தெரியும். எஸ்ஆர்எம் காலேஜ் அது எல்லாமே தெரியும். இந்த பக்கம் நீங்கள் ரைட் சைடில் பார்த்தா மகாபலிபுரம் வியூ தெரியுமா, அதை நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். மகாபலிபுரம் வியூங்கிறது தெரியும். இது வந்து தாயார் சன்னதி பாருங்கள், அலமேலு மங்கான்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து தாயார் அம்மா. நம்ம வந்து முருகர் பெருமாள் எல்லாருமே நம்ம பார்த்துட்டோம். இது தாயார் அம்மாவே நம்ம பார்த்துட்டோம். இங்கே கண்டிப்பாக வந்தால் கல்யாணம் ஆகும். என் தம்பிக்கு வந்து இங்கே தான் கல்யாணம் ஆச்சு. அதனால் எனக்கு இதுக்கு ஒரு பவர்ஃபுல் இருக்குன்றது நான் ரொம்ப நம்புகிறேன். மாதம் மாதம் கண்டிப்பாக நான் வருவேன். உங்களுக்கு மாதம் மாதம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, வீடியோவில் வந்து இது ஃபுல்லாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப பச்சை பச்சேல்னு இங்கே பாருங்கள். நம்ம வந்து சிட்டிக்குள்ளே வந்து இப்படிலாம் பார்க்க முடியாது. இங்கே பாருங்கள், அந்த மலை மேலே இருந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக கவர் ஆகுது. அங்கே எஸ்ஆர்எம் காலேஜ் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகுது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து சன்னிதானம் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாங்க. ஆனால் கோவில் வந்து மூடிட்டாங்க நாங்கள் வர்றதுக்குள்ளே. ஆனால் ஓப்பனில் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நாங்கள் சீக்கிரமாக வந்து கோவில் திறக்கிற மாதிரியே நாங்கள் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறோம். மலை மேலே இருந்து இறங்கி வரோம். அந்த மலை மேலே வந்து இவ்வளோதான் இடம் இருக்குது. இந்த சைடு பாருங்கள், நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. இலை செடி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் மலை மேலே ஏறணுமா? இங்கே பாருங்கள், நம்ம மலை மேலே இருந்து கீழே இறங்கி வந்துட்டோம். இப்போ கீழே வந்து ஒரு விநாயகர் இருக்கார். நம்ம அந்த விநாயகரை பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், விநாயகர் இருக்கார். லாஸ்ட் டைம் விநாயகரை வணங்கிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டோம். இப்போ நம்ம மலை மேலே போயிட்டு மலை மேலே இருந்து கீழே இறங்கி வந்தோம். இப்போ வந்து நம்ம